சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இளவரச சாமியோட விரத முறைகள், அப்புறம் ஆன்மீக பக்தி, இதை பற்றி தான் பேச போகிறோம். விரத முறைன்னா ஒன்றும் இல்லைங்க, ஆன்மீக பக்தின்னு ஒன்றும் இல்லைங்க. நேற்று எப்படி பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குன்ட்டு நேராக போயிருப்பாங்க மொடவாட்டுக்கால். இப்போ தான் அவர் பார்க்குறாட்டாக்குது. அப்புறம் அதில் என்ன டைட்டில் போட்டிருப்பாருன்னா, அதாவது 4000 வியாதிகளை குணப்படுத்தும் முடவாட்டுக்கால் அப்படிங்கிறாருங்க. ஒரு மனிதன் உடம்புல 4000 வியாதி இருந்துச்சுன்னா அந்த மனிதன் உயிரோடவே இருக்க முடியாது. அப்புறம் அந்த 4000 வியாதிகளை அந்த முடவாட்டுக்கால் குணப்படுத்துச்சுன்னா மக்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த முடவாட்டுக்காலை எடுத்து சூப்பு வச்சு அப்படியே குடித்து சாப்பிட்டு ரெடியாக இருக்கலாமே. மொத்தத்தில் நம்ம இளவரச சுவாமிக்கு ஒரு ஆன்மீக பக்திங்கிறது என்னென்னே தெரியாது. சபரிமலைக்கு மாலை போட்டு அந்த கோவிலை பற்றியோ, அந்த கோவிலுக்கு எப்படி போகிறத பற்றியோ, அந்த சரண முறைகளை பற்றியோ, இந்த சாமி ஒரு பஜனை பற்றியோ இதெல்லாம் வீடியோ போடாது. என்ன காரணம்னா, நம்ம இளவரச சுவாமிக்கு லாபம் இல்லாமல் எதுவுமே பண்ணாது, எதுவுமே நடக்காதுங்க. அதான் உண்மை. அதை விட்டு போட்டு கணவன் மனைவிக்குன்ட்டு நாங்கள் அவினாசியில் முடவாட்டுக்கள் வாங்க போனோம், ப்ராக்கோலி வாங்க போனோம், ப்ரோக்கோலி வாங்க போனோம், செர்ரி பழம் வாங்க போனோம். இதில் எது காட்டுதுன்னா ஆடம்பரத்தை காட்டுது. ஒரு மாலை ஓட்டு சாமி என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் கோயிலுக்கு போயிட்டு சரண மந்திரங்களை பாடி இதை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அசைவத்தை மறக்க முடியலன்னு ஆல்ரெடி நேற்று சொல்லியிருப்பேன். டெய்லி அதை உணர்த்துது. அதாவது அந்த அம்மையார் அந்த முடவாட்டுக்காலை க்ளீன் பண்ணும்போது ஆட்டுக்கால் ஆட்டு முடியோடு இருக்குது அப்படிங்கிறாரு. இது எதை காட்டுதுன்னா, அந்த அம்மாவுக்கு அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, இது கண்ட்ரோலாக வச்சுக்க முடியல. மாலை போட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, சில கமெண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இவங்க மாலை போட்டு கறி பற்றி பேசாதீங்க, நான்வெஜ்ஜை பற்றி பேசாதவங்க. அது இளவரச சுவாமினாலும் முடியாது, அவங்க மனைவினாலேயும் முடியாது. என்ன காரணம்னா, இவங்களுக்கு அசைவம் இல்லைன்னா இறங்காது. அந்த அம்மையாருக்கு கணவர் உழைக்காமல் ஆடம்பரமாக எல்லாமே எடுத்து கொண்டு வந்து கொடுத்து ஆடம்பரமான வாழ்க்கை நடத்தணும். அப்புறம் நேற்று அந்த குழந்தை அழுதுட்டுருக்குது. அந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சுங்க, ஆதிக்குட்டி உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க 2 நாளாக. ஆனால் நேற்று அந்த குழந்தை அழுதுட்டுருக்குது. கேட்டால் தண்ணியில் விளையாடணும், தண்ணியை திறந்து விட்டுறாங்க. இதில் வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணுறது. இதுதான் இவங்களோட உடல்நிலை இலவச வருமான வீடியோ. அப்புறம் அந்த முடவாட்டுக்கால் சூப்பு குடிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கிற மாதிரி இருக்கிறீங்க. கழுத்தில் மாலையை போட்டு வாத்து கறி பற்றி பேசுகிறாரு, மீன் கறி பற்றி பேசுகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கிற மாதிரியே இருக்குது, இதோட ஆட்டோட முடி மாதிரி இருக்குது. இவங்களுக்கு ஆன்மீகம் எதுக்குன்னா வியூஸருக்கு வேண்டியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆன்மீகங்கிறது இவங்களுக்கு பப்ளிசிட்டிக்கு தான் எனக்கு தோணுது. நம்ம காயத்ரி அம்மையாரோட அண்ணனை பார்த்திங்கன்னா மாலை போட்டுக்கிறாரு. டெய்லி காலையிலையும் சாயந்தரம் சரண முறையில் பாடிட்டு மந்திரங்களை பாடிட்டு அதுக்கப்புறம் கடுமையாக உழைத்து வருமானம் ஈட்டுறாரு. ஆனால் நம்ம இளவரச சுவாமிக்கு அந்த சபரிமலை இங்கே இருக்கிற பழனியோ திருச்செந்தூரோ நினச்சிட்டாராட்டுக்குது. அந்த சபரிமலை முறையை பற்றி தெரியலையாட்டுக்குது. தெரியலனா குருசாமிகிட்ட கேளுங்க. அதை விட்டு போட்டு இவங்க மாமியார்கிட்ட போய் கேட்டுருக்காரு. மாமியார்கிட்ட கேட்டால் அவர் இப்படி தான் இருப்பார். அவங்க மாமியார் போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்லான்னு சொன்ன ஆள் தான். ஒரு சாமி எப்படி இருக்கும்னா, பக்கத்தில் இருக்கிற கன்னிசாமியோ 2வது வருஷம் போன சாமியோ அதை பற்றி கேளுங்க. அதை விட்டு போட்டு நாங்கள் ப்ராக்கோலி வாங்க போகிறோம், செர்ரி பழம் வாங்க போகிறோம், அப்புறம் ஆப்பிள் வாங்க போகிறோம், ஆரஞ்சு வாங்க போகிறோம், மாதுளம்பழம் வாங்க போகிறோம். அதாவது 365 நாளுமே இலவச வருமானத்தில் தான் இது வீடியோ போட்டுக்கிறாரு. இந்த 23 நாளில் இந்த சாமி பற்றி பேசலாமான்னு கேட்டால் இவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா மனைவி ஒரு சோம்பேறியாக இருந்தால் கணவர் எப்படி பேசுவார்? மனைவியை எந்த ஒரு சோம்பேறி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு கணவர் எந்த இடத்துலையும் உழைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உடைய ஒரு பெண்மணி தான். அப்புறம் எப்படி கணவர் உழைப்பார்? மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீக பப்ளிசிட்டியான்னு கேட்டால் அதுதான் தெரியல. கண்டிப்பாக சரி பப்ளிசிட்டி தான் பண்ணுறாரு இவர். அப்புறம் இவருக்கு 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கிறாரு. அதான் எனக்கு வேடிக்கையே இருக்குது. இந்தியா குட்டின்னு ஒரு 700K தான் சப்ஸ்கிரைபரு. ஒரு 6 அவங்க சேனலில் போய் பாருங்கள். நான் சொல்கிற பையன் தான் அவங்க சேனலில் போய் பாருங்கள். அதாவது 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வீடியோ பார்த்தா 500K, 560K, 200K, 100K, 150K, 85K.
ஆனால் 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டுருக்கிற பில்டப் போட்டுக்கிற இளவரசரோட சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச 28K 30K 50,000 பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 10 நாள் ஆகணும். 12 நாளாக அவர் எந்த வீடியோ 50,000 போகல. அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அந்த வீடியோ மட்டும்தான் 147க்கு போயிருக்குது. இதுதான் இளவரசன் போடும் மழுப்பல். இளவரசன் சுவாமி போடும் மழுப்பல். 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்ச சேனலுக்கு 500K போகுதுன்னா அப்போ எதை காட்டுதுன்னா, ஆனால் இவங்க சேனலில் நிறைய பேர் புலந்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக டைம் பாஸுக்கு பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதே 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிற இந்தியா குட்டி சேனலில் 5 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா நீ என்ன அர்த்தம்? அந்த சேனலை விரும்பி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இதில் பல சேனல் நிறைய நான் சொல்லலாங்க. ஆனால் டெய்லி அது சொன்னேன்னா அவங்க சப்ஸ்கிரைபருக்கு என்றைக்குமே அறிவு இருந்ததுன்னு வச்சுங்க. அதே மாதிரி இளவரச சப்ஸ்கிரைபர் அதாவது அதிமேதாவிகள் நான் நினைக்கிறேன். அதாவது குருசாமிக்கு மேல்படின்னு நினைக்கிறேன். பாவக்காய் சாப்பிடக்கூடாது, பீங்கக்காய் சாப்பிடக்கூடாது, கசப்பான பொருள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அங்கங்கே உருட்டிகிட்டு இருக்கிறாரு. பாவக்காயும் சாப்பிட்லாங்க, பீங்கக்காயும் சாப்பிட்லாம். நான் சொல்கிறேங்க, நான் 20 வருஷம் சௌரிமலைக்கு போயிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து நான் வேணால் ஒரு மூத்த குருசாமி வச்சு பேட்டி கொடுக்க சொல்கிறேன். இப்போ சௌரிமலை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அவங்க இலவசம் சப்ஸ்கிரைபர் தெரியாது. சௌரிமலையை கண்ட விதி பூத்தாதீங்க. அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்லாம், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதுதான் சௌரிமலையோட இது. காலையில் சாயந்தரம் குளிக்கணும், புது தட்டத்தில் சாப்பிட்லாம். அதை விட்டு போட்டு இலையிலே தான் சாப்பிடணும். கண்டதெல்லாம் பூத்தி ஒவ்வொருத்தருக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. பாவக்காய் சாப்பிடக்கூடாது, பீங்கக்காய் சாப்பிடக்கூடாது, அப்புறம் கசப்பான பொருள் சாப்பிடக்கூடாது, இனிப்பான பொருள் சாப்பிட கண்டதை சொல்லிட்டு இருக்காதீங்க. கண்டத்தை சொல்கிறக்கு இது மாரியம்மன் கோயிலோ இல்லை சிவன் கோயிலோ கிடையாது, சபரிமலை. அதாவது சபரிமலையில் வெஜிடேரியன் சாப்பிடலாம். பாவக்காய் கேரளாவில் தான் சபரிமலை இருக்குதுங்க. அந்த பாவக்காய் நான் சாப்பிட்டோன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டா இலவசோட சப்ஸ்கிரைப் எங்கோ ஓடிடுவாங்க. என்னன்னே தெரியாமல் பேசுவாங்க. ஒரு சரி சபரிமலை வரலாறு தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கிற குருசாமியில் கேட்டு தெரிஞ்சுங்க. அது விட்டு போட்டு பாவக்காய் சாப்பிடக்கூடாது, முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது, அங்கே உட்காரக்கூடாது, இங்கே உட்காரக்கூடாது. நம்ம இளவரச சுவாமி சாப்பிட்றது பூரா சாமி ரூமில் தானே வச்சுங்க. அவருக்கு ஒரு நாகரீகம் கிடையாதுன்னு வச்சுங்க. மொத்தத்தில் இளவரச சுவாமி மாலை போட்டு ஒரு 10 நாள் ஆச்சு. எந்த கோயிலுக்கு போய் இது வரைக்கும் பஜனையும் கூடி பாடினா பார்த்து இல்லைங்க. சரண மந்திரங்களை பாட மாட்டேங்கிறாரு. அப்புறம் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி மூக்கு சிந்தி இருப்பார். அந்த மூக்கு சிந்தனை அந்த துண்டுலேயே துடைக்கிறாருன்னா இவரோட சுத்தத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. மொத்தத்தில் இவர் சபரிமலைக்கு மாலை போட்ட மகிழ்ச்சி தான். ஆனால் விரத முறைகளை இது வரைக்கும் கடைப்பிடிக்காம இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குன்ட்டு நான்வெஜ்ஜு பற்றியே தான் பேசுகிறாருங்க. ஆட்டுக்கறிங்கிறாரு, வாத்துங்காலுங்க, ஆட்டுக்கால் சூப்புங்கிறாரு. அப்போ 4000 வியாதிங்க. அந்த முடவாட்டுக்கால் நல்லது தான், அது இல்லைன்னு சொல்லலை. அது நானும் சாப்பிட்டுக்கிறேன், எப்போவோ சாப்பிட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான் சப்ளை பண்ணிட்டுருக்கிறாரு. ஆனால் 4000 வியாதி குணப்படுத்துவான்னா எந்த ஆய்விலையும் கிடையாது. அதாவது மூட்டு வலி குணப்படுத்தலாம், ரத்தத்தை அடைப்பை குணப்படுத்தலாம், ஒரு 4-5 வியாதிக்கு குணப்படுத்தலாம். ஆனால் 4000 வியாதின்னு சொல்லிவிட்டு இவர் டைட்டில் போட்டு அப்படியே மாற்றியிருப்பார். இவருக்கே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சுவாமி 4000 வியாதின்னு சொல்லாதீங்க, அது எல்லாம் நம்ப மாட்டாங்க, அது முடவாட்டுக்காலனோட என்ன பலன்களோ எல்லாருக்குமே தெரியும், நீ டைட்டில் மாற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தத்தில் இளவரச சாமிக்கு நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான். எதை போடணுமோ அதை போட மாட்டேங்கிறாரு, எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. இனியாவது 10 நாள் தான் இருக்குதுங்க. சபரிமலை விரதங்களை கடைபிடியுங்கள், ஐயப்ப மந்திரங்களை பாடுங்கள், பஜனைகளை டெய்லியும் அப்லோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு லாபம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.